ஹாய் ஹலோ வணக்கம் டு மைத்ரா விளாக்ஸ். இப்போ நம்ம என்ன சீரியல் பார்க்க போட்டோம்னா பாண்டியன் ஸ்டோர் 2. நம்ம எதிர்பார்த்து இந்த அதிரடியான திருப்பங்கள் கதைகள் எல்லாமே மாறுற ஸ்டேஜில் இருக்குது. இப்போது மயில் வந்து நம்ம லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறத கேட்டால், அம்மா என்ன சொல்கிறத கேட்டால் என்னை அந்த குடும்பத்தில் சேர்த்துப்பாங்களான்னு சொல்லி, கண்டிப்பாக உன்னை அந்த குடும்பத்தில் சேர்க்காம நான் வேறு வழி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜு மயிலை கூப்பிட்றாங்க. மயிலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே மயில் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் சொல்லு, நான் சொன்னதெல்லாம் சொல்லுன்னு கண்ணை காமிக்கிறாங்க. ஜட்ஜு வந்து மயிலை கூட்டு நிறுத்தோடனே வக்கீல் வந்து கேட்குறாரு, என்ன நடந்தது, உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மயிலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொய்க்கு மேலே பொய் அடுக்குறாங்க, என்னை அடித்தாங்க, துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியனையும் காமிக்கிறாங்க. பாண்டியனும் முறைச்சி பார்க்குறாரு, இந்த பிள்ளைய நம்ம என்ன பண்ணோம், நம்ம பெத்த பொண்ணு மாதிரி தானே நம்ம பார்த்துக்கிட்டோம், எதுக்கு இந்த பிள்ளை எப்படி அது லைஃப்பில் அதே மண்ணை வாரி போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. தங்கமயில் உடனே என்ன பண்ணுறாங்க, என்னை கோர்ட்டில் கேட்டோடனே என்னை எப்படியாச்சும் என் புருஷன் கூட சேர்த்துருங்க, எனக்கு என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைமில் அவங்க அம்மா எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னது உன் வீட்டுக்கு போகணுமா, நீ தானம்மா கேஸ் கொடுத்த உன்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னு. உடனே வக்கீல் நான் சொல்கிறேன், இல்லை அவங்களுக்கு குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதுனால கொஞ்சம் அவங்க டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, அதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜி என்ன சொல்கிறேன், இல்லை இதில் அவங்க முன்ன பேசுனதுக்கு